செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். வாக்குப்பதிவு நிறைவடைய இன்னும் சில நிமிடங்களே இருக்கக்கூடிய நிலையில் திருச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சையது முர்சுதா மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் பெண்கள், முதியோர் என திரளானோர் ஆர்வமோடு வாக்களித்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், இணைப்பில் இருக்கீங்க. திருச்சி மக்கள் எவ்வளோ ஆர்வமாக ஓட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பற்றிய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ராஜேஷ். திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவரம்பூர், கந்தர்கோட்டை, புதுக்கோட்டை என 6 சட்டமன்ற தொகுதியிலே 15,53,000 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்கள் இன்று திமுக கூட்டணி சார்பில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ, அதிமுக கருப்பையா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் செந்தில்நாதன், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேஷ் உள்ளிட்ட சுயேட்சை கட்சிகள் என 35 வேட்பாளர் களங்காணினார். நாம் தற்போது இருக்கும் பகுதியானது மரக்கடை அருகே உள்ள சையது முர்சுதா மேல்நிலைப்பள்ளி. இன்னும் அரை மணி நேரமே உள்ள நிலையில் தற்போது பெண்கள், முதியவர்கள் என அனைவரும் தற்போது வாக்களித்து வருகின்றனர். இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு மதியம் வெயிலின் தாக்கத்தால் சற்று வாக்குப்பதிவு குறைவாக இருந்தது. தற்போது வாக்குப்பதிவிற்கு ஒரு அரை மணி நேரமே உள்ள நிலையில் பெண்கள், முதியவர்கள் என அனைவரும் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். தற்போது 5 மணி நிலவரப்படி 60.12% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 6 மணிக்குள் வரும் அனைத்து வாக்காளர்களும் டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களை எவ்வளவு நேரமானாலும் அவர்களை வாக்கு செலுத்த அனுமதிக்கப்படுவார்கள். நாம் தற்போது இருக்கும் பகுதியான திருச்சி பாராளுமன்ற தொகுதி கிழக்கு சட்டமன்ற தொகுதிப்பட்ட மரக்கடை அருகே உள்ள சையது முர்சுதா மேல்நிலைப் பள்ளியாகும். இந்த பள்ளியில் வாக்கு மையத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து வாக்காளர்கள் தற்போது வந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் விரைவாக வாக்களித்து செல்வதற்கு ஏதுவாக வாக்களிப்பு மையம் ஆர்வலர்கள் அலுவலர்கள் துரிதமாக பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் வாக்குப்பதிவு மையங்களும் வரும் வாக்காளரும் விரைவாக வாக்களித்து சென்று வருகிறார்கள். காலையில் வாக்குப்பதிவு தொடங்கிய போது ஒரு சில வாக்கு மையங்களில் இயந்திரங்கள் கோளாறுகள் ஏற்பட்டது. இதனால் அரை மணி நேரம் தாமதமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அந்த பகுதியில் தற்போது வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த தாமதமாக நடைபெற்று வாக்குப்பதிவு மையம் கூடுதலாக அரை மணி நேரம் ஒதுக்க வேண்டும் என வாக்குப்பதிவு முகவர்களும் கோரிக்கை வைத்தனர். இன்று காலை தமிழக அமைச்சர்கள் கே.என். நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருச்சி சிவா எம்பி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்ட பலர் வாக்களித்தனர். தற்போது முதியோர்கள், பெண்கள் என அனைவரும் வாக்களித்து வருகின்றனர். தற்போது நாம் இருக்கும் இந்த பகுதியிலே வாக்காளர்கள் வந்தவுடன் உடனே அவர்களை அனுப்புவதற்கான உடனே வாக்களிக்க ஏற்பாடு. கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.